ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்க பாருங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூட ஒரு எலுமிச்சை சைஸில் வந்து புளி நல்லா கரைச்சி ஒரு கப்பில் வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு வரட்டும். இப்போ நாம் கருவேப்பிலை நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இதை அடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த கருவேப்பிலை நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்தால் போதுங்க, நமக்கு அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதம் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.